பாப்பா, பண்டுக்கு தெரியாம இதை கொண்டு வரதுக்குள்ள போர்னு ஆயிடுத்து. அப்படி என்ன இதுல இருக்கும்? பணம் இருக்குமா? பத்திரம் இருக்குமா? பிரிச்சு பாத்துருவோம். கயிறு இதைய அவ்வளவு பத்திரமா பதுக்கி வச்சா? இத பதுக்கவா அவ்வளவு பில்டப் பண்ணா? அப்படி என்னதான் இருக்கு இந்த கயித்துல? ஒருவேளை ராசிக்கயிறா இருக்குமோ? இருக்கும். இல்லன்னா பண்டு இதைய பத்திரமா வைக்க போறா? இந்த கயிறாலதான் பண்டு நல்ல வசதியா இருக்கா போல இருக்கு. இனிமே நாமளும் நல்ல வசதி ஆயிடுவோம். பண்டு மாதிரி நல்ல பெருசாயிடுவோம். நல்ல பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிடுவோம். இத எங்க வைக்கலாம்? லட்சுமி படத்துக்கிட்ட வச்சிருவோம். அப்பதான் லட்சுமி கடாட்சம் நிறைய கிடைக்கும். அம்மா தாயே லட்சுமி தேவி, கயிற உன் கால் கிட்டதான் மாட்டி வச்சிருக்கேன். உன் கடைக்கண் பார்வைய என் மேல வீசுமா? நல்லா அழுத்திட்டே. யோ, என்னைய தேய்க்கிற நீ? சொம்புலைய மூஞ்சியே தெரியல. சொம்புல எப்படிமா அண்டா தெரியும்? ஒண்ணு இல்லம்மா, வேலை அவ்வளவுதான் சொன்னேன். என்ன வேலை அவ்வளவுதான் சொல்ற? உள்ள இருக்கிற துணியெல்லாம் யாரு? உங்க அப்பா நான் தோப்பா? இந்த வேலையெல்லாம் நான் செய்வதே ஜாஸ்தி. இத வேற என் அப்பா வந்து செய்ய வேண்டுமா? நீ முதல்ல பேச்ச குறை, புரியுதா? வேலைய பாரு. பாக்குறேன். இந்தமா, இந்த வேலையெல்லாம் முடிச்ச அப்புறம் என் பாசகிற கயிறு நீ கழுத்து அறுக்கிற. அம்மா, அந்த கயிறுக்காக தான் உன்னுடைய டார்ச்சர்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த பாரு, வேலை பார்க்காம வெட்டியா பேசினேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அந்த கயிறை கொண்டு போய் அடுப்புல போட்டுருவேன். அச்சோ, அப்படி நான் செஞ்சிடாதம்மா. அந்த கயிறுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. பாத்தியாயா? எங்க வாழ்க்கையை முடிக்கிற அந்த கயிறுல தான் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. என்ன உலக நியதி! எல்லாம் என் தலை எழுத்து. இந்த தத்துவத்தை எல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு இல்ல, துணியெல்லாம் துவைக்கிறேன்னு சொன்னேன். அம்மா, என்னையா கயிறா? ஆமாம்மா. என்னையா ஏமா நீ? நிம்மதியா பேப்பர் கூட படிக்க விட மாட்டேங்கிறியா? கயிறுன்னு அப்படியே பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க. முதல்ல வேலையை பாரு. பேப்பர் படிக்க விட. ஏன் கயிறை கேட்டா இப்படி கோச்சிட்டு போறாங்க? மோசம் போயிட்டு. பிரபு, என்ன இது கோலம்? கோலம் இல்லடா, புடவையோட டிசைன். நான் உங்களை சொன்னேன், யம தர்மம் செய்யற வேலையா இது? என்னடா பண்றது? நான் செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனடா இது. ஆனாலும் இவ்வளவு அசால்ட்டா இருந்து கயிறை தொலைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பிரபு. நான் கூட தான் நினைச்சு பார்க்கல, ஆனா நடந்துருச்சே. பிரபு, என்ன பிரபு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க இல்லாம யமலோகமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஜனனம் மரணம் எல்லாம் குழம்பி போயிருச்சு. நீங்க என்னடானா இங்க உட்காந்துக்கிட்டு ஹாயா புடவை துவச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ஆயா புடவை இல்லடா, பண்டரிபாயோட புடவை. சும்மா அழுக வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க. அங்க இந்திரன் செம்ம டென்ஷன்ல இருக்கிறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தான் தெரியல, அதுதான் இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். கயிறு இல்லாம நான் எப்படி அங்க வர முடியும்? அதுக்காக நீங்க இங்கே இருந்தா அங்க உங்க வேலையெல்லாம் யார் செய்வா? நீ தான் ரொம்ப நாளா என் பதவி மேல ஆசைப்பட்டிய, நீயே யமனாயிடு. பிரபு, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் என்ன துரோகியா, கருங்காலியா, இல்ல குரு துரோகம் பண்றவனா? என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? சரி. அதுக்கு ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? இல்ல, நான் போய் உங்க பதவிக்கு ஆசைப்படுவனா? என்னுடைய எய்ம் எல்லாம் இந்திரன் பதவிதான். எது? இந்திரன் பதவிக்கா? டேய், நான் கூட அந்த பதவிக்கு ஆசைப்பட்டது இல்லடா. அதனாலதான் புடவை துவச்சிட்டு இருக்கீங்க. நம்ம லட்சியம் பெருசா இருக்கணும் பிரபு. சீக்கிரமே பாருங்க, இந்திரன் பதவியை புடிச்சு காட்டுறேன்.
சரி விடுங்க, அது ஏன் பிரச்சனை, நான் உங்க பிரச்சனைக்கு வர்றேன். அந்த பண்டரி பாய் என்னதான் சொல்லுது? கயிறை தரமாட்டேங்குது. அப்படியா சொல்லுது? இப்ப பாருங்க, அத ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வர்றேன். போடா போ. ரெண்டுல ஒண்ணு இல்ல, 12ல 11 பார்த்தா கூட வேலைக்கு ஆகாது. பண்ணாட பண்டரி பாய், பண்டரி பாய், பண்டரி பாய். வாயா, அடுத்த கோமாளி நீ வந்துட்டியா? கோமாளியா? ஆ. நான் சித்திரகுப்தம்மா. உங்க அப்பா யாரு? வைகாசி குப்தனா? இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா. யம தர்மம் கேட்டா பாசக்கயிறை கொடுக்க முடியாதுன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். என்ன தைரியம் உனக்கு? எங்க யம தர்மனோட பவர் தெரியுமா உனக்கு? அவரோட பலம் தெரியுமா உனக்கு? அவரோட சக்தி தான் தெரியுமா உனக்கு? ஒழுங்கா சொல்றேன், அவரோட பாசக்கயிறை கொடுத்துரு. வீணா அவரை சீண்டி பார்க்காத, செதஞ்சு போயிரு. டேய் நிறுத்துறா. என்ன அங்கேயும் இங்கேயும் பார்த்து பார்த்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? என்ன பயம் காட்டுறியா? இல்லம்மா, யமனை ஏமாத்த சீன் போடுறேன். சீனா? ஆமாமா, நான் யமன் சீட்டை பிடிக்க ரொம்ப நாளா ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பமே கூடி வந்திருக்குது. தயவு செஞ்சு யமன் கிட்ட அந்த பாசக்கயிறை கொடுத்துறாதம்மா. அந்த ஆளு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கட்டும். நான் எப்படியாவது இந்திரனை கரெக்ட் பண்ணி அந்த யமன் சீட்டை புடிச்சிடுறேன். பல நாள் கனவும்மா, கயிறை கொடுத்து அதை கலைச்சிடாதம்மா. பாரு, நீ யமலோகம் வந்தினா உனக்கு நான் நிறைய சலுகைகள் கொடுக்கறேன். ஏதாவது போஸ்டிங்க கூட போட்டு கொடுக்கறேன். எப்படியாவது இந்த வாரம் நான் யமனா பதவி ஏத்தி ஆகணும். நீ அந்த கயிறை மட்டும் கொடுத்துறாத. மறுபடியும் சொல்றம்மா, தயவு செய்து கயிறை மட்டும் கொடுத்துறாதம்மா. ஒழுங்கா சொல்றேன், யமன் கேட்ட பாசக்கயிறை கொடுத்துரு, இல்ல கண்டமாயிருவ. கண்டம் சும்மா பதவிக்காக குழி பறிக்கிற வேலை பூலோகத்துல தான் நடக்கும்னு பார்த்தா யமலோகத்திலயும் நடக்கும் போல இருக்கே. சித்திரகுப்தன் யமன் சீட்டுக்கு வேட்டு வச்சு அந்த பதவியை இவன் பிடிக்க பாக்குறான். ஆக பதவி ஆசை எல்லா லோகத்தையும் பிடிச்சு ஆட்டுது. யமனை கூட நம்பிடலாம், ஆனா இந்த சித்திரகுப்தன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சீட்டுக்காக அலையறவன் நாளைக்கு நமக்கே பின்னாடி குழிய வெட்டுவான். இந்த பாசக்கயிறு 2 நாளா ஒரே இடத்துல இருக்குதே, அப்படி இருந்தா டேஞ்சர். ஐயோ, இந்த கௌசல்யா இருக்காளே, போலீஸ் நாய் மாதிரி ரொம்ப மோப்பம் பிடிச்சிருவா. அவ கையில மாட்டுச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை அம்பேல். உடனே அந்த கயிறை இடம் மாத்துவோம். வரேன் வரேன். ஐயோ, கயிறு காணுமே, எங்க போச்சு? ஐயோ, இங்கதான் வச்சு. ஐயோ, என் கயிறு போச்சா? ஐயோ, ஏன் பண்டு கோட்டை விட்டு கேடி பாவி பாவி. இங்கதான் இருந்தது. ஐயோ, இது கிச்சன், இது என்னோட ரூம், இது அத்தையோட ரூம், அப்புறம் இது அப்படியே கார்டன்.
எனக்கு பாசக்கயிறு எடுத்து தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினல்ல, ஓ, அதுக்கு ஏன் இப்ப கத்துற? கொடுத்தவன் கத்தத்தான் செய்வான். சொன்ன வேலை செய்யாம ஏதோ படம் பார்த்துட்டு இருக்க. யோ தத்தி, பாசக்கயிறு எடுக்கிறதாயா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பிளானா? ஆமா, உட்காரு சொல்றேன். என்னையா பண்ற? சேர்ல உட்காரியா? இவரோட சின்ன குழந்தை தவழ்ந்து வந்து உட்காரு. இத பாத்தியா? இது சமையல் கட்டு, இது என் பெட்ரூம், இது அந்த பண்டுவோட பெட்ரூம். அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்க தெரியாது. இந்த பெட்ரூம் பக்கத்திலேயே படிக்கட்டு, அது வழியா ஒரு படிக்கட்டா ஏறி மேல போனா அங்க ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாம் இருக்கு. இதுல பாசக்கயிறு எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஏமா, நீ என் நகையெல்லாம் கொடுமா. நீ சத்தியமா என் பாசக்கயிறை கண்டுபிடிச்சு தர மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? பின்ன இந்த பாரு, பெட்ரூம், சமையல் கட்டு இதெல்லாம் இங்க இருக்கு. எந்திரிச்சு போய் தேடாம படம் வரைஞ்சி பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல மிஸ்டர் ஏமன், நீ பேசாதம்மா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீயும் உன் மாமியார் மாதிரியே என்னை ஏமாத்த பாக்குற. நீ பாசக்கயிறை கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல, அதனால என் நகையெல்லாம் கொடுத்துரு. என்ன முழிக்கிற? ஏற்கனவே போலி கயிறை கொடுத்து ஏமாத்தின, இப்போ படம் வரைஞ்சி ஏமாத்திரியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் நகையெல்லாம் எடுத்து வை. அதெல்லாம் உருக்க கொடுத்துட்டேயா. உருக்கவா? ஆமையா, அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு ரொம்ப பழமையான நகையா இருந்தது. போட்டுட்டு போனா நாய் பின்னாடியே துரத்தும். அதான் அதெல்லாம் உருக்கிட்டு நான் புதுசா நகை செஞ்சுக்க போறேன். மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேன். ஆரம்பிச்சிட்டியா? நீங்கதான் முடிக்கவே விட மாட்டேங்கிறீங்களே. என் பாசக்கயிறு போச்சு, பாரம்பரிய நகையும் போச்சு. விட மாட்டேன், நான் விட மாட்டேன். இப்ப வந்தாகணும். எப்படியா வரும்? இந்நேரம் ஆச்சாரி உருக்கி உருண்டை ஆக்கிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் நகை இப்ப வந்தாகணும். நகை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வேணும்னா கொஞ்ச நாள் டைம் கொடு, பாசக்கயிறு கண்டுபிடிச்சு தரேன். தேவையில்லை, எனக்கு நகை தான் வேணும். இங்க வா. எங்க போற? ஆசாரி வீட்டுக்கு போய் நகை வாங்க போறேன். சீக்கிரம் வந்துரு, இல்ல நான் ஆசாரி வீட்டுக்கு வந்துருவேன். வந்துருவா. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஐயோ, தெரியாதமா இந்த எம்ம கிட்ட நகை வாங்கணும். நகை கொடுன்னு கேட்டு என் உயிரை வாங்கினான். இந்த எம்மனோட இம்சை தாங்கலையே. அவகிட்ட எஸ்கேப் ஆகணும். நம்ம எங்க போறது? பக்கம் இருக்கவே இருக்கு மாமி. அது வீட்டுல போய் உட்காந்து யமனுக்கு எப்படி அல்வா கொடுக்குதுங்கிறத யோசிப்போம். ஆனா நகையை மட்டும் கொடுக்கவே கூடாது. மாமி, இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா மாமி வீட்டுக்குள்ள டப்புன்னு பூந்துட வேண்டியதுதான். என்ன வீடு சாத்தி இருக்கு? மாமி, என்ன இது? வீடு பூட்டி இருக்கு. இந்த மாமி எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. இந்த மாமி எந்த தெருவுல யாருக்கிட்ட போய் ஓசி கேக்குதுன்னு தெரியலையே. பாவி மாமி, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. செக். கௌசல்யா, என்ன மாமி குரல் கேக்குது? இந்த பக்கம் வாடி. ஜன்னல் பக்கம். ஜன்னல் பக்கம் என்ன பண்ணுது? இங்க வா. ஏ பைத்தியக்கார மாமி, வாசல் கதவை பூட்டி வச்சுட்டு ஜன்னலுக்குள்ள இருந்து என்ன பண்ற? கத்தாதடி. தண்டல்காரன் இன்னைக்கு வருவான். வந்தான்னா சத்தம் போடுவான். சுண்டல்காரன் வந்தா மட்டும் மொத்தமா ஓசில வாங்கிக்க. தண்டல்காரன் வந்தா சத்தம் எல்லாம் உள்ள இரு. தங்கமே, சத்தம் போடாதே. அப்படி அந்த பக்கம் வாடி. செல்லம் பொடி. வெளியே இப்படி பூட்டிட்டு உள்ள என்ன பண்ற? அதான் சொல்லுடி. தண்டல்காரன் வருவான், கையில காசு இல்லடி. அவன் கண்ணாப்பிதான் திட்டுவான்டி. அதான் தலைமறைவா இருக்கு. இதெல்லாம் ஒரு பழப்பு. விடு, என் கதை தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. ஆமா, நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க? சும்மாதான் மாமி. நீ சும்மாலாம் வரமாட்டியே. என்ன, எங்கிட்ட ஏதாவது கடன் கேட்க வந்திருக்கியா? அப்படியே கழுத்து நடிச்சு போட்டுடுவேன். நீ ஏன் பிச்சைக்காரிகிட்ட கடன் கேட்கறவ? உங்ககிட்ட யாராவது கடன் கேட்பாங்களா? அப்புறம் எதுக்கு வந்தியா? உண்மையாவே நான் சும்மா தான் வந்தேன். போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம்னு வந்தேன். அப்புறம் மதியானம் என்ன சமையல் ஆச்சா? இல்லடி, நான் சமைக்கல. சமைக்கலையா? அப்ப மதியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அது பக்கத்து தெருவுல மேகலா இருக்காளோ, அவ மாமனாருக்கு இன்னைக்கு தேவசமா 6 பேருக்கு அன்னதானம் போடுறாளாம். அதுல ஒரு ஆளா என்ன செலக்ட் பண்ணிருக்கா. இப்பதான் SMS வந்தது. என்னமோ ஒலிம்பிக்ல செலக்ட் பண்ண மாதிரி பீத்திக்கிற வெக்கங்கட்ட மாமி. ஏண்டி, நான் அவ கேட்டு போனேன்.
அவளா வலைய வந்து கூப்பிட்டா. சரி சாப்பாடு செலவு மிச்சமாகுமேன்னு நான் அவளுக்கு ஓகே சொல்லிட்டேன். சரி மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ராத்திரியா சமைப்பியா இல்லையா டின்னர்? சேச்சே, அங்க மதிய சாப்பாட்டுக்கு போகும்போது அவளுக்கு தெரியாம ஒரு புடி சாதத்தை டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுப்பேன். ராத்திரி பொழுது ஓடி போயிடுமே, அப்புறம் எதுக்கு சமைக்கணும்? தோராயமா உன் வீட்டுல அடுப்பு எரிஞ்சு எத்தனை மாசம் இருக்கும்? சரியா ஞாபகம் இல்லடி. இப்படியே போனா அடுப்பு பத்த வைக்கிறது கூட உனக்கு மறந்துடும். போ அது பத்த வச்சு 1/2 டம்ளர் காஃபி போட்டு கொண்டு வா. ஏண்டி காஃபி குடிக்கணுங்கிற எண்ணத்தோட வரவோ வரும்போதே 2 லிட்டர் பால் வாங்கி வந்துருக்கலாமோ? ஆமா, நான் குடிக்கிற 1/2 டம்ளர் காஃபிக்கு உனக்கு நான் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரேன். அப்படியே நான் பால் வாங்கிட்டு வந்தாலும் சக்கரை வாங்கிட்டு வரலையா, காஃபி தூள் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பேன். அம்மா ஓசி தாயே, தெரியாம உங்ககிட்ட காஃபி கேட்டுட்டேன், எனக்கு காஃபியே வேணாம். ஆமாண்டி, கண்ட நேரத்துல காஃபி குடிச்சாலாம் உடம்பு கெட்டு போயிடும் கௌசல்யா. கண்டவங்க கிட்ட வாங்கி குடிச்சா உடம்பு நல்லா இருக்குமோ? ஆமா, எங்க உன் வீட்டுக்காரு? அந்த ஆள் பொண்டாட்டி கூட சொந்த ஊருக்கு போயிட்டான். என்னது பொண்டாட்டியோட வா? அப்போ நீ யாரு? ஏண்டி ஹவுஸ் ஓனருக்கு நானா பொண்டாட்டி? ஐயோ சனியனே, நான் ஹவுஸ் ஓனரை கேட்கல, சொந்த வீட்டுக்காரரை கேட்டேன். எனக்கு எதிரி சொந்த வீடு, இதுவே வாடகை வீடு தானே. ஐயோ கௌசல்யா, டபர், உனக்கு தாலி கட்டினாரே உன் புருஷன், அவர் எங்க? அந்த ஆளு எங்க? ஒரு வாரமா ஆளையே காணோம். அது எங்க சுத்தின்னு இருக்கோ தெரியல. சொந்த வீட்டுக்காரு வெளியே போனதை எப்படி செஞ்சுக்கிட்டு சொல்லுது பாரு. சீ, என்ன பழப்பம். யாரோ கதவை தட்டுறாங்க, நம்ம குளிர்ச்சரம் வந்தவன் நடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ யாரோ இல்லடி, தண்டல்கார வந்திருக்கான். ஐயோ கௌசல்யா, நான் இங்கே எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் கௌசல்யா. முட்டாள் மாமி, வெளி கதவு தான் பூட்டி இருக்குல்ல, அவன் எப்படி வந்து கேட்பான்? உனக்கு அவனை பத்தி தெரியாதுரி, ஆனா அவனுக்கு என்ன பத்தி நன்னாவே தெரியும். நான் உள்ளது தெரிஞ்சிருந்தா அவன் கதவை தட்டுறான். கௌசல்யா கௌசல்யா, என்னை எப்படியாவது காப்பாத்திரி கௌசல்யா. ஓ வீட்டுக்கு வந்ததுக்கு சுடுகாட்டுல வெட்டியாங்கிட்ட வெட்டியா பேசி வெற்ற கதையாவது கேட்டு. சரி, மண்டையும் கொண்டையும் பாரு. மாமி கதவை தர. மாமி மாமி கதவை தர. வீட்டுல யாரும் இல்லையா? அப்படியா, நான் நாளைக்கு வரேன். மாமி விட முட்டாளா இருப்பான் போல இருக்க. பின்ன மாமிக்கே கடன் கொடுத்துருக்கானா கன்ஃபார்மா இவன் மாமியோட முட்டாளா தான் இருப்பான். பூட்டி இருக்கு வீடு, பார்த்து சரின்னு சொல்லிட்டு போறான் பாரு. இந்த பழப்பு நீ பழக்கிறதுக்கு நீ தூக்க மாட்டி தொங் தொங் தொங். பாசக்கயிறு இது எப்படி இங்க வந்துச்சு? அத்தை மாமி கிட்ட கொடுத்து இப்படி ஒளிச்சு வச்சிருக்கல. நாம எதுக்கோ வந்தோம், ஆனா நமக்கு சாதகமா எல்லாமே நடக்குது. முதல்ல இது யம கிட்ட கொடுத்து அவர் பிரச்சனை தீப்போம். இந்த கயிறை கேட்டுதான் என் உயிரை வாங்கினாரு. இந்த கயிறு அவர்கிட்ட கொடுத்து முதல்ல என் அத்தையோட உயிரை வாங்க சொல்லணும். எப்படியோ இந்த இத்து போன கயிறுக்கு நமக்கு 100 சவரத்துக்கு மேல நகை கிடைச்சது. ஐயோ அப்பா. ஏமா மட்டும்தான் கயிறு வீசி உயிர் எடுப்பானா? ஏன் நாம வீசினா உயிர் போகாதா? இன்னைக்கு யார் மேலையாவது இந்த கயிறை வீசி உயிரை எடுத்துற வேண்டியதுதான். யார் மாற்றான்னு பாப்போம். யார் மாட்டுவா? ஐயோ ஐயோ, உயிர் போயிடுன்னு பார்த்தா கயிறு போயிடுச்சு. யோ யோ, என் கயிறு கயிறு எவனோட கயிறு கயிறு. யோ 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 பேக்கு இல்ல பைக்கு. யோ வீணா பண்ண தண்டம். TM10 AG 2344. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ போயிட்டான். படுபாவி கயிறோட போயிட்டானே. அவனை எங்க போய் தேடுவேன், எப்படி பிடிப்பேன்?